விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. வணக்கம். சனி வக்ர காலத்துடைய பெயர்ச்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் பதிவில் 6 ராசிக்கான பதிவுகளை பார்த்தோம். இந்த பதிவில் மீதி 6 ராசிக்கான பதிவுகளை பார்ப்போம். இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரம் என்று குறித்திருந்தால் இந்த சனி வக்ர காலம் என்பது முழு பலனை 100% தரும். அதுக்கு நீங்கள் எந்த ராசியும் கணக்கு பண்ணவே தேவையில்லை. எந்த ராசியாக வேணா இருக்கலாம். என் ஜாதகத்தில் சனி வக்ரன்னு போட்டிருக்குப்பா அப்படின்னா இந்த 140 நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதை சரியாக கணக்கிட்டுக்கணும். அவரவர்கள் ஜனஜாதத்தை ஆய்வு செய்துக்கணும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து குரு என்பது கஷ்டம். எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. ஒரு இடத்துல இருந்து உங்களை வெளியேற்றுவார்கள், இல்லை நீங்கள் யாரையாவது வெளியேற்றுவீங்க. உங்கள் வேலைக்காரங்களை நீங்கள் வெளியேற்றுவீங்க, இல்லைன்னா உங்களை எங்கேயாவது வெளியேற்றுவாங்க. இந்த மாதிரி தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் சனி வக்ரம் என்பதும் அவ்வளோ ஒரு பெரிய லாபத்தை தரலை. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்பது தொழில் ரீதியாக பல இடைஞ்சல்களை, சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை தராது. ஆனால் இந்த சனி வக்ர காலம் என்பது 140 நாளும் கவனமாக இருந்து தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் தப்பு செஞ்சீங்க, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் குடுக்கல் வாங்கல அலட்சியமாக இருந்துட்டீங்க, என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போனீங்க அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக சனீஸ்வர பகவான் கொடுக்குற ஒரு நிலை தான் இந்த 140 நாள். அப்போ இந்த 140 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலட்சியத்தின் தண்டனை, அதே மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் மதிக்கல அதுக்கான தண்டனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் அலட்சியம், எதெல்லாம் விட்டு கொடுத்து போகாமல் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்க அதற்கான தண்டனை, இப்படி தான் வருமே ஒழிய மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர காலம் என்பது படிப்பினையை கொடுத்து லாபத்தை கொடுத்துருவார். சனி வக்ர காலம் முடிஞ்ச பிறகு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமே நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருமணத்தில் ஒரு தப்பான ஒரு பேரை நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்கப்பா அப்படின்னா அதில் ஏதாவது குழப்பம் அந்த திருமணமானது நின்று அதை விட ஒரு பெஸ்டான ஒரு திருமணமானது இந்த சனி வக்ர காலம் நவம்பர் 4க்கு மேல திருப்பி யோக சனி காலம் 5ஆம் இடத்து சனி காலத்துல உங்களுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். இதுல குழப்பங்களே இருந்தாலும் அதே மாதிரி அஷ்டமத்து குரு உங்களுக்கு குழப்பத்தை தந்தாலும் பார்வை பலனாக உங்க 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய இழப்பீடு வராது. பிச்சை எடுக்க விட்டுறாது. பயப்பட வேண்டாம். கஷ்டம் இருக்கும், உங்க வருமானம் பத்தாது, ஆனா மிகப்பெரிய பாதிப்பு இருந்துராது. பழைய பாதிப்புலாம் நம்ம 7.5 சனி பட்ட மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருமா, என்னடா இப்படிலாம் கஷ்டம் வருது அப்படின்னு பயந்துராதீங்க. அப்படி ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தை நீங்கள் சமாளித்து வென்று வர முடியும். காரணம் என்னன்னா 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறாரு, 2ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறாரு, 4ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறாரு. அதனால பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் குரு பார்வை பலனாலையும் மற்ற கிரகங்களுடைய பலனாலையும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று வர முடியும். நல்லது கெட்டது, உங்களுடைய அலட்சியங்கள், உங்களுடைய உழைப்பின்மை, எங்கெல்லாம் நீங்கள் உழைக்கல, எங்கெல்லாம் ஆளை வச்சு நீங்கள் செஞ்சீங்க, எங்கெல்லாம் நீங்கள் ஓடாமல் விட்டுட்டீங்க அப்படின்றதை புரிந்து கொள்வதற்காக இந்த சனி வக்ர காலம் என்பது வருகிறது. இந்த சனி வக்ர காலம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19/6/2024 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இதில் நடுவில் 15/10/2024 குரு வக்ர காலம் தொடங்கி உங்களுக்கு யோகத்தை தர தொடங்கி விடுவார். அஷ்டமத்து குரு காலத்துல வக்ர குரு யோகத்தை தந்து விடுவார். அதனால பயப்பட வேண்டாம். இந்த நேரத்துல பயப்படாம நிதானமாக இருந்து எதுலாம் நம்ம தப்புன்னு உணர்ந்து நீங்க செயல்பட்டால் இந்த சனி வக்ர காலம், அடுத்து வரக்கூடிய குரு வக்ர காலம் எல்லாம் யோகமாக அமையும். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பழனி போகணும். பழனியில இருக்கிற பால தண்டாயுதபாணி கீழே இருப்பார் அடிவார முருகன். அந்த அடிவார முருகனுக்கு இரும்பு பால்வாளி வாங்கிட்டு போய் அந்த இரும்பு பால்வாளியில கறந்த பாலை வாங்கி அபிஷேகம் செய்யும் போது இந்த சனி வக்ர காலத்தாலையும் குரு அஷ்டமத்து குருவாக இருந்து கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து விலகி வரக்கூடிய காலம் தீபாவளி அப்போ ஒரு யோகமான காலம் தொடங்கி உங்க வாழ்க்கை இனிமையான பாதைக்கு செல்ல வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்களை, விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்ர காலம் என்பது
யோகத்தின் யோகமான காலம். எப்படின்னு சொன்னா 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சனீஸ்வர பகவான் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல ஜூன் 19 முழுமையாக சனி வக்ரகாலம் என்பது தொடங்கும் போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தாயாருடைய உடல்நிலை சரி செய்யப்படும், நிலம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்யப்படும், அலைச்சல்கள் ஒரு முடிவுக்கு வரும், நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் தீரும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு வேலை கூட கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். திண்ணையில உட்கார்ந்து இருந்தவனுக்கு திடீர்னு கூடிச்சான் கல்யாணம் அப்படின்னு சொல்ற மாதிரி திடீரென்று திருமணம் கைகூடி விடும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு நல்ல நிலையிலிருந்து அமர்ந்த இடத்தின் பலனையும் பார்வை பலனாக உங்க ராசியை வேற பார்த்து அதன் பலனையும் இரு பலனாக வழங்குகிறார். அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரகாலம் என்பது கேந்திராதிபதி தோஷத்துல போகக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர காலத்துல திடீர் யோகத்தை தருவார். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களில் திருமணமே நடக்காது. நான் ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்தபோது அவனுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்னு இருக்கு ஜாதகத்துல. நான் என்ன பண்ணேன், இப்போதைக்கு திருமணம் கைகூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்ர காலத்தை குறிச்சு கொடுத்தேன். போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு அவளை சூப்பரான இடத்துல கல்யாணம் பண்ணி இப்ப பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாத இவங்களுக்கெல்லாம் எங்கடா திருமணம் நடக்க போகுது என்று புலம்பிக் கொண்டிருந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு திடீரென்று திருமணம் கைகூடும். இந்த நேரத்துல வர வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய இந்த 140 நாள் தான் சிறப்பு. அதுக்கடுத்து திருப்பி சனி நார்மலுக்கு வந்துடுவார், அப்புறம் கொடுக்கவே மாட்டார். அப்ப நீங்க என்ன பண்ண, இந்த 140 நாளும் கண்கொத்தி பாம்பாக இருந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது வரக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். ஒரு பக்கம் குரு பலமாக இருக்கிறார் 7ஆம் இடத்துல, இன்னொரு பக்கம் பார்வை பலனாக வேறே பார்க்கிறார், இன்னொரு பக்கம் சனி வக்ரமாகி உங்களுக்கு யோகத்தை தருகிறார். இப்படி ஒரு யோகமான காலத்துல சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு திருமணம், அதே மாதிரி சொத்து வாங்குவது, நிலமிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்வது, எதிரிகளை வென்று வருவது, இப்படி எத்தனை உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை மேலும் அற்புதமாக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க விருச்சக ராசியாக இருந்தால் கண்டிப்பாக திருவண்ணாமலை போங்க. திருவண்ணாமலையில ஈசானி லிங்கம் இருக்கும். இந்த ஈசானி லிங்கத்துக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருங்க. முடியலன்னா ஒரு அர்ச்சனையாவது செய்திருங்க. செய்துவிட்டு வரும்போது கண்டிப்பா சனி வக்ர காலத்தில் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய முழு யோக பலனை பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்ரகாலம் என்பது மிக மிக யோகமான காலம். எப்படி யோகம்னா 3ஆம் இடத்துல முயற்சி, பயிற்சி, மாற்றம். இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் போய் கொண்டிருக்கிறார். இந்த முயற்சியில பல தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா குரு பலமானது இல்லை உங்களுக்கு. குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆனா இந்த சனி வக்ரகாலம் என்பது முயற்சியை தடை செய்து பழிக்க வைக்கும். தடகள போட்டியில ஓடுற மாதிரி தான். நீங்க திருப்பி 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 ஓடும்போது தடையின் மூலியமாக வெற்றி, நேரடி பலனாக வெற்றி கொடுக்க மாட்டார். ஆனா கடுமையான முயற்சியின் மூலியமாக தொடர் முயற்சி யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ, தன்னுடைய இலக்கை தொடர் முயற்சியின் மூலியமாக யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் இலக்கை அடைகிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜோதிடம் ஜாதகம் எல்லாமே என்னன்னா அப்படின்னா, உங்களுக்கான நேரத்தை கணக்கிட்டு சொல்லுவதான் ஒழிய உங்களை செயல்பட வைப்பது அல்ல. அப்ப நல்ல நேரம் வருதா தொடர்ந்து முயற்சி செய்யணும். தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற வாசகத்தின் அடிப்படையில ஜோதிடத்தை நாங்க வழிகாட்டும் போது அந்த நேரத்துல தொடர் முயற்சி, நம்ம ஜெயிக்க பிறந்தவர், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு போராடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த சனி வக்ர காலம். 6ஆம் இடத்து குரு காலத்திலையும் 3ஆம் இடத்து சனி வக்ர காலத்திலையும். இதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு உண்டு அப்படின்னா, பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். நடக்கலன்னு புலம்பக்கூடாது, தொடர் முயற்சியா செய்யணும். எடுத்தோடனே நடந்துராது, நிறைய முயற்சி செய்யணும். நிறைய முயற்சி செய்யும்போது கண்டிப்பா வெற்றி உங்கள் வாசல் தேடி வரும். சின்னதா இருக்காது, பெரிய அளவுல இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறான். ரொம்ப கம்மியான மார்க் தான், முதல் வருஷம் எழுதல, அதுல மார்க் வாங்கல, கொஞ்சம் தான் வாங்குறான். அடுத்த வருஷமும் ட்ரை பண்றான், அடுத்த வருஷமும் விடல, அடுத்த வருஷமும் முயற்சி பண்றான், அடுத்த வருஷமும் அந்த அளவுக்கு மார்க் இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் ட்ரை பண்றான், 3ஆம் வருஷம் எல்லாரும் கேலி செய்யறாங்க. அதெல்லாம் கடுமையா முயற்சி பண்றான். முயற்சி பண்ணும்போது அந்த வருஷம் அளப்பிட முடியாத மார்க்கை வாங்கி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்
கிடைச்சி பெரிய சக்சஸ்க்கு போயிடுறான். அந்த மாதிரி முயற்சி என்பது தோல்விகளை தாண்டி வெற்றி அடைய வைக்கும். அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகாலம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். இந்த சனி வக்ரகாலத்தை மேலும் எளிமையாக்கி கொள்ள உங்களுக்கு அந்த பலன்கள் அதிகமாக கிடைக்க பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக திருப்பட்டூர் போயிடுங்க. திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு வில்வ அர்ச்சனையும், விசாலாட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூ மாலை போடலாம். இல்லாட்டினா ஒரு மல்லிப்பூ மாலை போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது முழுமையான சனி வக்ர பலன்கள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் முயற்சியின் மூலியமாக மிகப்பெரிய அளவிட முடியாத வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உங்களுக்கு யோகத்தை தருகிறார். அதே மாதிரி பார்வை பலனாக உங்கள் ராசியை வேற பார்க்கிறார். அது ஒரு சிறப்பு. அப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வாகனம் அமையாதவங்களுக்கு வாகனம் அமையும். ஆனால் இது எல்லாமே பெரிய அளவில் கிடைக்காது, சின்ன அளவில் தான் கிடைக்கும். ஏன்னா பாத சனி காலம் என்பது பெரிய அளவில் கொடுக்காமல் சின்ன அளவில் தான் கொடுப்பார். அதுலேயும் ஒரு லாபம் உண்டு. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்டி ஆகிற அளவுக்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியில் சாதாரண ஒரு பியூன் மாதிரி தான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அப்புறமா பாப்போம்ப்பா அப்படின்றாங்க. ஆனால் அப்படி நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர் குரு உங்களை வேலையை சேர்த்து விட்டுறாரு. ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் சனி வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு மேலதிகாரியாவோ உங்களுக்கு சக ஊழியராக இருக்க ஒருத்தர் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுவார். அப்போ அந்த பொறுப்பை எல்லாம் எடுத்து பார்த்து உங்கள் அறிவின் மூலியமாக, உங்கள் திறமையின் மூலியமாக, உங்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் என்ற திறன் மூலியமாக அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு வந்துடும். எம்டின்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமலே நீங்கள் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எம்டி ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையக்கூடிய காலம்தான் இந்த காலம். ஒருத்தர் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்தில் சும்மா நீங்கள் ஒரு வேலைக்கார மாதிரி வேலைக்கு போய் சேர்றீங்க. திடீர்னு அந்த நிறுவனத்தை அவர் சரியாக கவனிச்சுக்க முடியாது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அந்த நிறுவனத்தை ஒரு லீஸ்க்கு எடுத்து நீங்கள் தான் அந்த நிறுவனத்தோட முதலாளி மாதிரி, இப்போ நீ மொத்தமாக இதை பார்த்துக்க, உன் பொறுப்பு தான், நீ தான் நல்லா பண்ணுற, நான் உன் பொறுப்பில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த முழு நிறுவனத்தையும் நீங்கள் பார்த்துக்க கூட உங்களுக்கு அறிவு ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதற்கான அங்கீகாரம் அப்போ கிடைக்கல. இப்போவும் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் மறைமுகமாக அந்த கம்பெனியை நிர்வகிக்கும் திறன் உங்களுக்கு வந்துடும். அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சனி வக்ர காலம் என்பது. ஜூன் மாதம் 19 நவம்பர் 4 வரைக்கும் இதை சரியாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் கடுமையாக உழைத்து உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்ளும்போது வருங்காலத்தில் இதே போல் ஒரு கம்பெனியை வைத்துக் கொள்ளலாம். இல்லை அந்த கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு நீங்கள் போகலாம், உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தை மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தை மேலும் சரியாக்கி கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, தலைவாசல், சேலம் தலைவாசல் பக்கத்தில் ஆரகலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆரகலூரில் காமநாதீஸ்வரன் சிவன் இருப்பார். அந்த காமநாதீஸ்வரர் வழிபட்டுட்டு அஷ்டபுஜ கால பைரவர் இருப்பார். அதே மாதிரி 8 இடத்துல பைரவருடைய சிலைகள் இருக்கும். அத்தனையும் போய் வழிபட்டுட்டு வரும்போது இந்த சனி வக்ர காலத்தில் வரக்கூடிய எதிர்பாராத ஒரு நல்ல பதவியோடு கூடிய வேலையை அனுபவிக்கும் திறனை அஷ்டபுஜ கால பைரவர் வழங்க வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல குரு பகவான் அமர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தரல, அலைச்சல்களை தருகிறார், மன உளைச்சல்களை தருகிறார், தாயாருடைய உடல் பாதிப்பை கொடுக்கிறார், எந்த ஒரு வேலையை சுத்தி நடக்க வைக்கிறாரு. ஜென்ம சனி காலம் வேற இருக்கு. இந்த ஜென்ம சனி காலத்துல வக்ரமாகும் போது என்ன செய்வார் அப்படின்னா, சிலருக்கு தொல்லைகளையும் சிலருக்கு லாபத்தையும் தந்துடுவார். அப்ப அவருடைய ஜனஜாதகத்துல வக்ரம் இருந்தால், அவர்களுக்கு சனீஸ்வரன் கொடுக்கிற ஸ்தானத்தில் இருந்தால் அவர்களுக்கு யோக பலனையும், சனி பகவான் சரியான இடத்துல இல்லை, வக்ரமாக இல்லை, சனி பகவான் சாதகமாக இல்லை அப்படின்னா சில கெடுபலன்களையும் தருவார். ஆனால் அந்த கெடுபலன்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நல்ல பலன்கள் வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். கும்பராசிக்காரர்கள் ஜூன் 19 வாக்குஸ்தானமாக அவர்களுடைய நல்ல விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்க முடியும். கும்பராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர காலம் ஜென்ம சனி காலத்தில் யோகத்தை தருவதற்காக வருகிறது என்பதை புரிந்து கொள்ளணும்.
ஜென்ம சனி காலத்தில் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பலம் இல்லை, ஆனால் செவ்வாய் பலம் இருக்கு, ராகு பலம் இருக்கு, அதே போல சனி வக்ர பலம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ரகாலம் என்பது யோகம். இதை மேலும் யோகமாக்கி கொள்வதற்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. என்னன்னா, நேராக திருநள்ளாறு போயிடுங்க, நலத்தீர்த்த குளத்துல குளிச்சிருங்க, குளிச்சுட்டு நேராக வந்து கோயிலுக்கு போய் தர்ப ஆரணீஸ்வரர், அங்க இருக்கிற பேர சிவனுக்கு பேர் என்ன, தர்ப ஆரணீஸ்வரன் பேர். தர்ப ஆரணீஸ்வரன் என்ன, தர்பை புல் என்பது ஆற்றில் விளையும், அது வந்து எவ்வளவு தண்ணி வந்தாலும் அழியாது. அதே போல சனீஸ்வர பகவான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்தெல்லாம் உங்களை அழியாமல் காத்து ரட்சித்து உங்களை காப்பாற்றக்கூடிய சிவன் தான் அந்த தர்ப ஆரணீஸ்வரர். அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு சனீஸ்வர பகவானுக்கு நீல மலர்களை வாங்கி சாத்தி அர்ச்சனை செய்துவிட்டு வரும்போது மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி பார்த்து விட்டு வரலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது கும்பகோணம் கும்பேஸ்வரர் போய் பார்த்தாலே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தால் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை பார்த்து விட்டு வரும்போது இந்த சனி வக்ர காலம் என்பது நல்ல யோக பலன்களை தந்து கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனி காலத்திலையும் நான் சாதிச்சு காட்டினேன், நிறைய போராடி வெற்றி பெற்றேன். ஏன்னா ஒரு புதையல் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல், ஒரு புதையல் எடுக்க நீங்கள் எவ்வளோ தோன்றணுமோ அதே மாதிரி நிறைய முயற்சி, நிறைய நண்பர்களை சந்திக்கிறது, நிறைய வாய்ப்புகளை நாமளே உருவாக்குறது. வாய்ப்புகள் தானா வருவது ஒரு கேட்டகரி, நாமளாவே வாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு கேட்டகரி. இப்போ நாமளாவே வாய்ப்புகளை உருவாக்கணும், நமக்கு அந்த ஈகோலாம் வரக்கூடாது, அந்த கர்ப்பம்லாம் வரக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தோம், நாம அவ்வளோ தூரம் இறங்கி போய் ஒருத்தட்ட வாய்ப்பு கேட்கறதா அப்படின்னு நினைத்து கொள்ளாமல் உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டாவது போய் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த வாய்ப்புகளின் மூலமாக வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த சனி வக்ர காலம். இந்த சனி வக்ர காலத்தை கும்பகோண கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் வழிபட்டு யோக பலனை பெற வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களே, மீன ராசியை பொறுத்தவரை 7.5 சனி காலத்துல இருக்கீங்க. இந்த 7.5 சனி காலத்துல 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உங்க 2ஆம் இடத்த அதிபதியே இருக்கக்கூடிய நேரத்துல சனி வக்ரகாலம் என்பது வருகிறது. இந்த சனி வக்ரகாலம் 7.5 சனியில சனி வக்ரம் என்பது யோகம். எப்படி யோகம் அப்படின்னா, 7.5 சனி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி, கெட்டவன் ஏற்கனவே கெட்டு போய் இருக்கான், சனி 7.5 சனியாக அந்த நேரத்தில் இந்த சனி வக்ரகாலம் 140 நாளும் யோக பலன்களை தரும், திடீரென்று யோக பலன்களை தரும். எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலையில் இருக்கீங்க, அந்த கம்பெனி விட்டு 7.5 சனியில் வேலையை விட்டு நீங்கள் வீட்டுக்கு போப்பான்னு சொல்கிறாங்க. ஐயோ, வீட்டுக்கு போய் என்னடா பண்ணுறது, இவ்வளோ நாளாக நம்ம வேலையில் இருந்தோம், போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காலத்தில் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு இழப்பீடு தரோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ₹1 கூட நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு கூட நம்ம வந்து கடன் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் வெளிநாட்டில் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு திடீர்னு கம்பெனி ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வீட்டுக்கு போடா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக வீட்டில் வந்து இங்கே ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சனி வக்ர காலம். அப்போ நீங்கள் ஒரு இடத்தில் இழப்பீடே இருந்தாலும் அந்த இழப்பீடுக்கும் ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து உங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு நிலமே ஒரு இடத்துல ரோடு போறன்னு கவர்மெண்ட் எடுத்துக்குதுன்னா, இந்த நேரத்தில் அதுக்கு நஷ்ட ஈடு அதிகமான தொகையை கொடுத்து உங்களை சரி செய்வார்கள். அப்போ தொகையானது உங்களுக்கு கிடைத்திரும். இப்படி மறைமுகமாக தொகை கிடைத்து, மறைமுகமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைத்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய நேரம் தான் இந்த சனி வக்ர காலம். இந்த சனி வக்ர காலத்தில் திருமணம் நடைபெறாதவங்களுக்கு கூட திருமணம் நடந்துடும். நீண்ட நாட்களாக உங்கள் மாமா வீட்டில் நீங்கள் பொண்ணு கேட்டிருக்கீங்க, உங்களை மதிக்கவே இல்லை, பொண்ணு தரல. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பரவாயில்ல அவங்க கட்டிக்கிட்டோம், அதோட 2 காணி நிலத்தையும் எழுதி வைப்போம் அப்படின்னு பொண்ணு தரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த நேரத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா வக்ர காலத்தில் யார் ஒருவர் நிலம் வாங்குகிறார்களோ, யார் ஒருவர் இடம் வாங்குகிறார்களோ அவற்றை 7 தலைமுறைக்கு விற்க முடியாது. சனீஸ்வர பகவான் கொடுத்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுப்பார், எவர் தடுப்பார் அப்படின்றதை புரிந்து கொண்டு மீன ராசிக்காரர்கள் நடந்துக்கணும். மீன ராசிக்காரர்கள் மேலும் எனக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய பலனை முழுமையாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக மதுரை போங்க, மீனாட்சி அம்மனை வழிபடுங்க. மீனாட்சி அம்மனுக்கு கிளிப்பச்சையில் ஒரு பட்டுப்புடவை வாங்கி சாத்திருங்க. அதேமாதிரி சொக்கநாதரை வழிபட்டுட்டு அதே கடத்தருவில் கேளுங்க, இன்மையில் நன்மை தருவார் சிவன் ஒரு சிவன் இருப்பார். அந்த சிவனுக்கு போய் அந்த கோயிலே உட்காந்து ஒரு வில்வார்ச்சனை செய்துட்டு வரும்போது இந்த சனி வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய முழு பலனை பெற்று
திருமணம் கைகூடுவது, சொத்து கிடைப்பது, பெரிய தொகை கிடைப்பது, பெரிய வாய்ப்பு கிடைப்பது என்று கிடைத்து வளமாக வாழ வாழ்த்துக்கள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays.